தாவீது அதனாலதான் 4வது சங்கீதத்தின் 6வது வசனத்துல இப்படி சொல்றார், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல ஆண்டவர் ஒரு வாட்டி பாத்துருங்க. ஆண்டவர் எல்லாரும் கேட்கிறாங்க, என்னவன் காத்திருக்கிறான் ஃபுல்லா காத்திரு. ஆண்டவர் எல்லாரும் கேட்கிறாங்க, ஆமா யாரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார் உனக்கு நன்மை காண்பிப்பா? அப்பா காட்டுவாரா? வாய்ப்பே இல்லை. வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் போது இவனை இன்வைட் பண்ணவே இல்லை. 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தராவது வந்து அப்பா, ஆனாலும் தம்பி இல்லாதது ரொம்ப வருத்தம் இல்ல அப்பா ஃபீல் பண்ணாங்களா? ஒருத்தர் ஃபீல் பண்ணல. மூப்பர்கள்லாம் வராங்க, யாராவது கேட்டாங்களா? இதுதான் தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு. தாவீது இங்க வரலன்னு யாருமே ஃபீல் பண்ணல. சாமுவேலும் பாருங்க, வந்ததும் உங்க எல்லா பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க, இவ்வளவு தான் உங்க பிள்ளைகள் அப்படி கேட்டா கூட ஓகே. வந்ததுமே எலியாவை பார்த்ததும் இவன் தான் என்ன கேட்டிருக்கணும்? எலியாவை பார்த்ததும் ஆண்டவரே இவன் ஆண்டவரே அப்படி கேட்டிருக்கணும். இல்ல, இவன் தான். அதுவரை சாமுவேல் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே தரையில விழ கர்த்தர் விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாமுவேலுடைய வார்த்தை தரையில விழுது தாவீதுக்காக. இவனாக்கும் அப்படி சொல்லிட்டு தைல கொம்பை எடுத்து இப்படி ஊட்டலான்னு போகும்போது கையை பிடிச்சிட்டான். என்ன ஆண்டவரை ஊத்த முடியல, கையை திருப்பவே முடியல. ஆண்டவரே, நான் வேற ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிறேன். சகோதரர்கள் பாருங்க, தாவீது சொல்லுகிறான், என்ன வேற்று மனுஷனா பாக்குறாங்க, யாருக்கு பிள்ளையோவா பாக்குறாங்க. சில நேரத்துல டவுட்டா இருக்கும், அம்மா நான் இந்த வீட்டுல தான் பிறந்தேனா, என்ன யாரோன்னு பாக்குறாங்க. மூத்தவனுக்கு தெரியும் தாவீது சிங்கத்தை கொன்றது, கரடிய கொன்றது. அதனாலதான் வந்து சொல்ற, உன் அகங்காரத்தையும் எனக்கு தெரியும், உன் துணிவு, நீ ஃபைட் பண்ண போவேன்னு எனக்கு தெரியும். எலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, தாவீது மூலமா ஜெயிச்சிடவே கூடாது. கோலியாத்து திட்டுனா கூட பரவாயில்ல. எலியா போய் சொல்லி இருக்கலாம்ல சவுல்ட்ட, என் தம்பி வந்து இருக்கிறான், அவன் சிங்கத்து கூட எல்லாம் ஃபைட் பண்ணி இருக்கிறான். இல்ல, ரெக்கமெண்டேஷன் யாருமே கிடையாது. தாவீதுனுடைய டைம் வர்றது வரைக்கும் தாவீதுக்கு போஸ்டரை தாவீதே தான் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தார். நான் சிங்கத்தை கொண்டேன், கரடியை கொண்டேன். என்ன தாவீதே போஸ்டரோட போறீங்க, என்ன விஷயம்? இல்ல, கன்வென்ஷன். யார் ஸ்பீக்கர்? நான் தான். அவரே ஓட்டிட்டு இருந்தார். ஆனா டைம் வந்துச்சு பாருங்க, இப்ப தாவீது அமைதி ஆயிட்டார். இப்ப எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இதுதான் கர்த்தருடைய விசேஷம்.